ட்ரெண்டிங் படம் பார்த்துட்டு வரேன். கதை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கலையும் அந்த ஹீரோயினும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க வந்து நிறைய வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க லெவலுக்கு மீறி வந்து வீடெல்லாம் வாங்கி நிறைய கடன்ல மாட்டிடுவாங்க. அந்த டைம் யூடியூப் சேனல்ல ப்ராப்ளம் ஆயிரும். பிரைவேட் நம்பர்ல வந்து ஒரு கேம் விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வீக்ல 2 கோடி வரும், டாஸ்க் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் பாஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒரு கேம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வந்து அந்த கேம் எப்படி ஆடினாங்க, அதனால என்ன பிரச்சனை செஞ்சாங்க சரி. படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு இன்டர்வல் வந்து கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் படம் வந்து ஓரளவுக்கு ஓகே, 15 மினிட்ஸ் வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு லேக் தெரிய ஆரம்பிச்சது. இன்டர்வலே வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி பிடிச்சா நல்லா இருந்திருக்க மாதிரி ஃபீல் வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு கதைகள் எடுக்கும்போது நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சது. பட் இவங்க கொடுத்த டாஸ்க் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான டாஸ்க், நம்ம நிறைய எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு டாஸ்க். அது வந்து இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லாம இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற வரைக்கும் ஓகே. செகண்ட் ஹாஃப் வந்து திரும்ப அதே மாதிரி விஷயங்கள் திரும்ப ரிப்பீட் ஆகி வரும்போது நம்மளுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதே டைம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இல்ல. செகண்ட் ஹாஃப் வந்து படத்துக்கு மிக மிக பெரிய ஒரு மைனஸ். ஒரு 15 மினிட்ஸ் வந்து படம் வந்து ஓகே. படம் எல்லாம் முடிஞ்சு வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. அதுதான் அந்த படத்தோட பெஸ்ட் ஆக்டிங்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீரோயின் ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மூவி தான், பட் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவன் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே உட்காந்து பார்க்கும்போது அந்த ஹீரோயின் தான் அந்த படத்தை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஸ்கிரீன்ல வந்து நம்ம வந்து அவங்களே வந்து டிராவல் பண்ண வச்சாங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து கேமராமேன் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க லுக்ஸ் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா வந்து ஒரு பிளஸான ஆங்கிள் வச்சு காமிக்க முடியுமோ அது பெஸ்டா வந்து காமிச்சாங்க. படத்துல பெரிய லெவல்ல காமெடி இல்ல. இன்னொன்னு வந்து நிறைய அந்த ஒரு கிளாமர் விஷயம் எல்லாம் வச்சிருக்கலாம். அது கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டு அதை வந்து சரியா வைக்காம ஒரு கமர்ஷியலிசம் நிறைய இடத்துல இந்த படத்துல மிஸ் ஆகுது. அதான் அந்த படத்துல மிகப்பெரிய